கோடை விடுமுறை எதிரொலியாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளது தொடர்பான தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அந்தோணிராஜ். தமிழகம் புதுச்சேரியில கோடை விடுமுறை பள்ளிகளுக்கு விடப்பட்டுள்ளதால அதனை எதிரொலி பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு கோவிலில் வந்து அதிக பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அதிகாலை முதல் நலன் தீர்த்த குளத்தில் புனித நீராடி 3 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் ஸ்ரீ வெள்ளி கவசத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள்பாலித்து வருகிறார். பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கடும் வெயிலையும் பொருட்படுத்தாம வெகு நேரமா காத்திருந்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருகின்றனர். இப்ப நம்ம கூட ஒரு பக்தர் இருக்காங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு சாமி தரிசனம் பண்ணிருக்கீங்க? கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேங்க. 2 மணி நேரம் சாமி தரிசனம் பார்த்தா சிறப்பு தரிசனத்தில் நல்லபடியாக பார்த்துங்க சாமியை. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் இங்க இருக்கிற ஏரியாவில் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறேங்க. திருநாள் கோயில் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். வந்து இப்போதைக்கு எத்தனை மணிக்கு இங்க வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எப்ப சாமி தரிசனம் பண்ணீங்க? இப்ப சாமி தரிசனம் பண்ணதுக்கு முன்னாடி சாமி தரிசனம் பண்ணதுக்கு எப்படி வித்தியாசமா இருக்கு? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேங்க. ஒரு 2 மணி நேரத்தை சாமி பார்த்துட்டேங்க. அதே போல இன்னொரு பக்தர் நம்ம கூட இருக்காங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? சாமி தரிசனம் எப்படி பண்ணீங்க? அதாவது எவ்வளவு நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் பண்ணீங்க? நாங்க வந்துட்டு கோவை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். அன்னூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கோம். 3 மணி நேரமா காத்திருந்து சாமி தரிசனம் பண்ணோம். தொடர்ந்து பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வரன் அருள்பாலித்து வருகிறார். அதாவது பக்தர்கள் வருகை அதிகரித்தால் மாவட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில 200க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெகு நாட்களுக்கு பிறகு திருநள்ளாறு கோயில் வந்து பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் திருவிழா கோலம் போல காட்சியளிக்கிறது.